கேரளாவில் ஒரு டீ கடையின் பக்கத்தில் இருந்த மின் கம்பத்தில் ஒரு காகிதத்தில் ஒரு தகவல் எழுதி தொங்கவிடப்பட்டிருந்தது. அதில், ஐயா, நான் பார்வை குறைபாடுள்ளவன். நேற்று இவ்வழியே சென்றபோது என்னுடைய 50 ரூபாயை தொலைத்து விட்டேன். உங்களிடம் கிடைத்தால் அதை எனக்கு கொடுக்கவும். நான் மிகவும் வறுமை நிலையில் இருக்கின்றேன். என்னுடைய முகவரி கீழே உள்ளது என எழுதி முகவரியும் கொடுக்கப்பட்டிருந்தது. டீ கடையில் வருபவர்களில் சிலர் இந்த தகவலை படித்து பார்த்து அதன் முகவரி தெரிந்து கொண்டு உதவி செய்த ஒருவர் கூறினார், நான் காகிதத்தில் எழுதியிருந்த தகவலை படித்தேன். 50 ரூபாய் காணவில்லை என்று. உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. எவ்வளவோ பணம் வீணாக செலவழிக்கின்றேன். ஒரு 50 ரூபாயை அந்த பார்வையற்ற நபரிடம் கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். முகவரியும் அதே தெருவில்தான் இருந்தது. அந்த வீட்டை பார்த்தேன். அதிர்ந்து போனேன். அது ஓலை கீற்று கொட்டகை. அதுவும் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் இருந்தது. அந்த வீட்டினுள் சென்று ஐயா என்று அழைத்தேன். பதிலுக்கு, யாரப்பா அது, வரேன் என்றார். வந்தவர் 85 வயது மதிக்கத்தக்க வயதான பாட்டி. மிகுந்த வறுமையும் தள்ளாட்டமும் இருந்தது. நான் அந்த பாட்டியிடம், பாட்டி, நீங்கள் நேற்று தொலைத்த 50 ரூபாய் என்னிடம் கிடைத்தது என்று சொல்லி பாட்டியிடம் கொடுத்தேன். பாட்டி என்னை பார்த்து கலகலவென்று சிரித்தார். ஏன் பாட்டி சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். பாட்டி பேச ஆரம்பித்தார். தம்பி, நீ அந்த மின்கம்பத்தில் காகிதத்தில் இந்த செய்தியை படித்தாயா என்று கேட்டார். ஆமாம் பாட்டி என்றேன். தம்பி, அந்த காகித தகவல் நான் எழுதவில்லை சாமி. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு நான் அந்த டீ கடைக்கு சென்றேன். போகும் வழியிலேயே விழுந்து விட்டேன். அப்போது உன்னை போல ஒரு தம்பி என்னை தூக்கினார். என்னை பற்றி இதை எல்லா தகவலும் கேட்டார். எனக்கு யாரும் இல்லை. முதியோர் பணம் மாதம் 1000 ரூபாய் வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி கொள்கிறேன் என்றேன். நான் சொன்ன தகவலால் அந்த தம்பி கண் கலங்கி போனார். பிறகு அவர் தன்னிடமிருந்த ஒரு 1000 ரூபாயை என்னிடம் கொடுத்தார். நான் வாங்கவில்லை. வலுக்கட்டாயமாக கொடுத்தார். மேலும் அந்த தம்பி, பாட்டி, நாளை முதல் ஏதோ ஒரு சிறிய தொகை உங்கள் கைக்கு வரும். அந்த பணம் யார் வந்து கொடுத்தாலும் மறக்காமல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். எனக்கு எப்படி ஒரு சிறிய தொகை வரும் என குழம்பி போனேன். அப்போதுதான் உங்களைப் போல சில மனிதர்கள் தன்னால் முடிந்த பணத்தை எனக்கு கொடுத்து விட்டு போகிறார்கள். அந்த தம்பி தான் அந்த மின்கம்பத்தில் நான் எழுதியதாக ஒரு தகவலை எழுதி மாட்டியிருக்கிறார். உன்னை போல மொத்தம் சுமார் 15 பேர் தன்னால் முடிந்த பணத்தை கொடுத்துவிட்டு போகிறார்கள். நான் வந்தவர்களிடம் அந்த காகித தகவல் எடுத்துவிடும்படி சொன்னேன். ஆனால் யாருமே அதை செய்யவில்லை. தம்பி, நீயாவது அந்த காகித தகவல் எடுத்து விடு என்றார். சரி பாட்டி, எடுத்து விடேன் என்று சொல்லிவிட்டு நானும் அதை எடுக்காமல் எழுதிவிட்டேன். அந்த காகித தகவலை எழுதிய நபர் உண்மையில் நல்ல மனிதன்தான். இந்த பாட்டிக்கு தான் உதவியதோடு மற்றவர்களையும் உதவி செய்ய வைத்த யோசனை சிறந்ததுதான். 50 ரூபாய் என்பது சிலருக்கு பெரிய பணம் இல்லைதான். அந்த சிலர் தான் பாட்டிக்கு தன்னால் முடிந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாட்டியும் தன்னுடைய வறுமை நிலையிலும் தான் அந்த காகித தகவல் எழுதவில்லை என்று உண்மை சொன்னதும் பெரிய விஷயமே தான். அதே போல பாட்டியிடம் பணத்தை கொடுத்தவர்கள் அந்த காகித தகவலை அகற்றாமல் இருந்ததும் பெரிய விஷயம்தான். இறைவன் மனித ரூபமே என்று சொல்வார்கள். அது உண்மைதான் போல. இந்த பூமியில் மழை பெய்வதே சில நல்ல மனிதர்களுக்காகத்தான். நன்றி.